ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி நாளைக்கான ப்ரிடிக்ஷன் பார்த்தலாம். நாளுக்கு நாள் நம்ம விஜயோட க்யூட்னஸ் அதிகமாகிட்டே போகுது. ஸோ விஜய் காவேரி 2 பேரும் சேர்ந்து லவ்வபுளாக ரொமான்டிக்காக சீன்ஸ் வந்தால் இன்னுமே பார்க்குறக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். விகா ஃபேன்ஸ்க்கு ரொம்ப ட்ரீட்டபுளாகவும் ஹாப்பியாகவும் இருக்கும்னு நினைக்கிற விகா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே கங்கா வந்துட்டு காவேரி கிட்ட சொல்லுவாங்க, என்னடி நாளுக்கு நாள் உன்னோட புருஷனோட தொல்லை தாங்கவே முடிய மாட்டேங்குது, ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்காரு, ஆனால் ஒரு நாள் அவரை பார்க்கலன்னா கூட சங்கட்டமாக இருக்குது தெரியுமா, எங்கே பத்திரையாவது ஆளையே காணோம் காலையிலேருந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க டக்குன்னு கத்த ஆரம்பிச்சிருவார். ஏதோ சவுண்டு கேட்குது, ஏதோ ஒரு திருவிளையாடல் ஆரம்பிச்சிட்டாரு, ஏதோ ஒரு சேட்டை பண்ணி திருப்பி வந்துட்டு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வர போகிறாருன்னு நினைக்கிறேன். போ என்னன்னு பாரு, அம்மா வேற வந்தாங்கன்னா திருப்பி வந்துட்டு டென்ஷன் ஆயிடுவாங்க, இன்றைக்கி என்ன ரோலோட வந்திருக்காரு, இன்றைக்கி என்ன கான்செப்டோட வந்திருக்காருன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி அவர் கற்றுக்கு எல்லாரும் வெளியில் ஓடி பார்க்குறாங்க. உடனே வந்துட்டு எனக்கு காய் கட் பண்ண முடியல, எனக்கு சமைக்க முடியல, யாராவது சமைச்சு தாங்களே, நானும் 2 நாள் ஆச்சு சாப்பிட்டு, என்னை பார்த்துக்கிறதுக்கு கூட யாருமே இல்லை தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி சீன் போட உடனே பாட்டி இருந்துட்டு, ஏன் தம்பி இப்படிலாம் சொல்கிறீங்க, இங்கே வாங்க நாங்கள் சாப்பாடு தரோம், இதில் என்ன இருக்குது, இப்படி நீங்கள் சாப்பிடாமல் கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்துட்ருக்கிறக்கா நாங்கள் இங்கே இருக்கோம், என்னடி கங்கா சமைச்சிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே கங்காவும் சொல்லுவாங்க, சமைச்சாச்சு பாட்டி, அதெல்லாம் ரெடியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி கூலாக சொல்ல உடனே காவேரி கங்காவை பார்த்து முறைப்பாங்க, எதுக்கடி முறைக்கிற, இப்போது சும்மா வந்துட்டு எதுவுமே இல்லாத மாதிரி உள்ளுக்குள்ளே ஆசையை வச்சுட்டு வெளியில் நடிக்காத, நீயும் வந்துட்டு எவ்வளோ நாளைக்கு தான் ட்ராமா போட்டுட்ருப்ப, நீயும் வந்துட்டு அவர் மேலே கோவமாக இருக்கிற மாதிரி எவ்வளோ நாள் தான் நடிச்சிட்ருப்பேன், உன்னோட நடிப்பும் உன்னோட வித்தையெல்லாம் வந்துட்டு அவர்கிட்ட செல்லுபடியே ஆகாது, அவர் போடுற பர்ஃபார்மன்ஸ்க்கு அவர் ஈஸியாக வந்துட்டு உன்னை தூக்கி தட்டிட்டு போயிட்டே இருப்பார் பாரு அப்படின்ற மாதிரி கங்கா சொல்லுவாங்க. கவரி, நானே இதை பற்றி உங்ககிட்ட பேசலான்னு தான் நினச்சேன், தயவுசெய்து அவரை ஆட் பண்ணுறக்கு ஒத்துக்கோடி, ஏன்னா மற்றபடி எத்தனை பேர் வந்தாங்க நம்ம ஆட் ஷூட்டில் நடிக்கிறதுக்கு, பட் யாருமே அந்தளவுக்கு ஃபிட்டாகவும் இல்லை சூட்டபுளாகவும் இல்லை, பட் இவரை பார்த்ததுமே கேமராமேன் எடிட்டர் முதல் கொண்டு எல்லாருமே வந்துட்டு வாயை பொழந்து நின்றுட்டாங்க, இவர் நடித்தா கண்டிப்பாக வந்துட்டு நம்மளோட ஸ்டூடியோ வந்து வேறு லெவலில் போகும், பொட்டிக்கும் அதே மாதிரி வேறு லெவலில் பிச்சுக்கிட்டு போகுன்ற நம்பிக்கை இருக்குது, என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு என்னதான் அவர் மேலே கோவம் இருந்தாலும் என்றைக்கினாலும் இது சரியாக தாண்டி போகுது, எனக்கு அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது, நீயும் அவரும் என்றைக்கினாலும் வந்துட்டு செய்கிறதான் போகிறீங்க, அது இந்த நம்ம அம்மா நினச்சாலும் சரி, யார் தடுத்தாலும் சரி, அந்த கடவுள் பார்த்து உங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து தான் வைக்க போகிறாங்க, அதுக்கு இடையில எதுக்கடி இந்த கோவம்லாம், தயவுசெய்து ஒத்துக்கோ காவேரி, அவரே வந்துட்டு இந்த ஆட் ஷூட்டில் நடிக்கட்டும், அப்போ தான் வந்துட்டு மாமாவுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இது அமையும் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, நீ தான் சொல்கிற இல்லை மாமாவுக்கு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக அமையும், மாமாக்காக தான் நான் இதை ஒத்துக்கிறேன், நீங்கள் என்னமோ பண்ணுங்கள், அவரவே நடிக்க வைங்க, எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, மாமாக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா, மாமா இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காரு, இப்போ பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, அது நல்லபடியாக போகணும், சக்ஸஸ்ஃபுல்லாக போகணுன்ற ஆசை எனக்கும் இருக்காதா, மாமாக்காக மட்டும்தாக்கா இதை ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ இப்படியா, நீ மாமாக்காக ஒத்துக்கிறாளாடி, சரி இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும், நீ விஜய் மேலே கோவமாக இருக்கிற மாதிரியே இரு, அடுத்தது என்ன பண்ண போகிறீங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி கங்கா சொல்லிட்டு உள்ளே போயிடுவாங்க. ஸோ குமரனும் கங்காவும் வந்துட்டு விஜய்கிட்ட போய் சொல்லுவாங்க, நீங்களே இந்த ஆட் ஷூட்டில் நடிங்க, எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது, நாங்கள் உங்களை 3வது மனுஷங்களாக தான் பார்க்குறோம், ஆட் ஷூட்டுக்காக ஒரு வாய்ப்பு கேட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு நாங்கள் அந்த வாய்ப்பு கொடுக்குறோம், அதுக்கேற்ற சம்பளமும் நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வந்துட்டு சர்க்காஸ்டிக்காக பேசுவாங்க. அதுவே வந்துட்டு விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், இவங்க என்னை ஏற்றுக்கிட்டதுனால தான், நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மனசை மாற்றிக்கிட்டதுனால இந்தளவுக்கு வந்து அவங்க இம்ப்ரூவ் ஆகி வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப விஜய் சந்தோஷப்படுவார். ஆமாம் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, ஓகே, இதில் என் பொண்டாட்டிக்கு சம்மந்தமாக, என் பொண்டாட்டி ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் வந்துட்டு நான் இதில் நடிப்பேன்ப்பா அப்படின்ற மாதிரி காவேரி வம்பு கிழப்பார். உடனே வந்துட்டு காவேரி, எனக்கெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் சேலரி வாங்குறீங்க, நீங்கள் அதுக்கான பணத்தை வந்துட்டு அந்த பணத்துக்காக வந்துட்டு நீங்கள் நடித்து கொடுக்க போகிறீங்க, இதில் எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது, எங்களுக்கு எங்கள் பிஸ்னஸ் தான்ப்பா முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓஹோ நீங்கள் பிஸ்னஸ் மைண்டோடலாம் வந்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டிங்களா, ஓகே மேடம், சரிங்க மேடம் அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ண உடனே காவேரிக்கு திரும்பி கோவம் வரும், அக்கா இதுக்கு தாக்கா சொன்னேன் இவரை நான் ஒத்துக்க மாட்டேன்னு அப்படின்ற மாதிரி கங்கா கிட்ட சொல்ல, சரி விடுடி, இதுக்கெல்லாம் என்ன எதுக்கடி டென்ஷன் ஆகிற, அவர் இப்படி தான் பேசுவாருன்னு உனக்கு தெரியும் தானே அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே கேமராமேனும் எடிட்டரும் சொல்லுவாங்க, வாங்க ஷூட்டிங்க்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி விஜயை கூப்பிடுவாங்க. உடனே விஜய் ஒரு பிட்டை போட ஆரம்பிச்சிருவார், நான் வந்து இந்த ஆட் ஷூட்டில் நடிக்கணும்னா எனக்கு சேலரியெல்லாம் கூட பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி விஜய் சொல்ல எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகிடுவாங்க. அதுதானே பார்த்தேன், இவர் எந்த கோளாறும் பண்ணாமல் இருந்தால் தானே வந்துட்டு அதில் பெரிய விஷயமே, இவர் கோளாறு பண்ணாமல் ஏதாவது ஒன்று பேசாமல் பண்ணாமல் வந்துட்டு சாப்பிட்டா முடிஞ்சிருமா என்ன அப்படின்ற மாதிரி
காவேரியும் வந்துட்டு சொல்லுவாங்க, சொல்லுங்கள் உங்களோட என்ன ரெகுலேஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு என்ன ரூல்ஸ் வச்சுருக்கீங்க, என்ன எதிர்பார்க்குறீங்க, சேலரி வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் தான் ஏற்கனவே சொன்னல மேடம், எனக்கு சேலரியெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது, எனக்கு வேறு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே கங்கா என்னதாங்க உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்கள், அதை நாங்கள் சரி பண்ணி வைக்கிறோம், நாங்கள் அதை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி கங்கா சொல்ல, உடனே விஜய் சொல்லுவாங்க, நான் தனியாலாம் நடிக்க மாட்டேன், இவ்வளோ பெரிய ஆட் ஷூட்டில் நடிக்க போகிறேன், நீங்கள் நாளைக்கே ஃபேமஸ் ஆகி வந்துட்டு ஒரு பொட்டிக் இல்லை சென்னை ஃபுல்லாக வந்துட்டு எவ்வளோ பிரான்ச்சஸ் ஆரம்பிக்க போகிறீங்களோ தெரியல, ஏன் தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் நிறைய பிரான்ச்சஸ் கூட ஆரம்பிக்கலாம். ஸோ எனக்கு அதில் என்ன பெனிஃபிட் இருக்க போகுது, எனக்கு வந்துட்டு நான் நடிக்கணும்னா எனக்கு ஜோடியாக யாராவது ஒருத்தர் நடிக்கணும், இப்போ யாராவது ஒருத்தர் ஜோடி எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் என்னால் நடிக்க முடியும், அப்போ தான் நாளைக்கு வந்துட்டு சினிமா வாய்ப்பெல்லாம் கேட்டு சினிமா துறையில் என்னாலையும் சாதிக்க முடியும், நான் இதிலே ஒரு பெனிஃபிட் பார்ப்பல, உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்னா எனக்கு ஒரு பெனிஃபிட் வேணும்ல மேடம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எப்படி பிஸ்னஸ் மைண்டோடு பேசுனீங்களோ அதே மாதிரி தான் நானும் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி கலாய்க்க ஆரம்பிக்க, உடனே காவேரிக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுவாங்க. பாத்தியாக்கா பாத்தியா, இதுக்கு தான் சொன்னேன் இவரை கூப்பிட வேண்டான்னு, ஜோடி வேணுமாம்ல ஜோடி, இந்த ஜோடியை போய் எங்கேக்கா கூட்டிகிட்டு வர்றது, யார் வேணும், அம்மா உங்கள் வீட்டில் தான் பெரிய ஜோடியாக வச்சுருக்கீங்களே, அவங்கள கூட்டிகிட்டு வேணால் ஒரு டான்ஸோ இல்லை ஒரு பாட்டோ இல்லை விளம்பரமோ என்ன வேணுனாலும் பண்ணுங்களே, அதில் எங்களுக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, சேச்சே எனக்கு அந்த ஜோடியெல்லாம் வேண்டாம், எனக்கு டாப் லெவலில் இருக்கிற ஒரு ஜோடியை தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன், என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் மீட் ஆகணும், அதுவும் போக ஐயாவுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் தான் வந்துட்டு ஹாப்பியாக இருக்கும், நானும் வந்துட்டு உங்களுக்கு சந்தோஷமாக ஆடு நடித்து கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி கலாய்க்கே, உடனே வந்துட்டு யார் தாங்க உங்களுக்கு ஜோடியாக வேணும் அதையும் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கங்கா புரிஞ்சுக்கிட்டு கேட்பாங்க. உடனே வந்துட்டு இங்கே நிற்கிறாங்கல்ல, எனக்கு அவங்க தான் ஜோடியாக வேணும், இவங்க ஜோடியாக நடித்தா மட்டும்தான் நான் இந்த ஆடில் நடிப்பேன் அப்படின்ற மாதிரி வெக்கப்பட்டுட்டே சொல்ல, காவேரிக்கு வந்துட்டு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் வந்துட்டு டென்ஷனாக இருக்கிற மாதிரி வெளியே காட்டுவாங்க. உடனே அக்கா இதெல்லாம் உத்தே வராதுக்கா, நான் போய் ஜோடியாக நடிக்கிறதா, நான் ஆட் ஷூட்லலாம் நடிக்கவும் மாட்டேன், எனக்கு அந்த மாதிரி ஆசையெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏய் காவேரி கரெக்டு டே, எனக்கும் இப்போ தான் வந்துட்டு யோசனை வருது, நீயுமே ஏற்கனவே முன்னாடியெல்லாம் சொல்லிட்டு இருப்பில்ல, இந்த மாதிரி ஆட் ஷூட்டு இந்த மாதிரி விளம்பரம் மாடலிங்லலாம் எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, வாய்ப்பு கிடைச்சதுன்னா நானும் போவேன்ட்டு நீ எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன், உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ கொடைக்கானல் இருக்கும்போது கூட ஒரு வாட்டி என்கிட்ட சொல்லியிருக்கேன், அக்கா நான் சென்னை போய் சினிமாலெல்லாம் நடிக்க போகிறேன், விளம்பரத்தில் நாடகத்துலலாம் நடிக்கிறதுக்கு எனக்கும் ஆசையாக இருக்குன்னு நீ எவ்வளோ தடவை என்கிட்ட சொல்லி புலம்பியிருக்க, இப்போ தாண்டி உனக்கு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு, இவர் சொல்கிற மாதிரி இவர் வாயாலேயே வந்துருச்சு பாரு, நீயும் வந்துட்டு இந்த ஆடில் நடிடி, அப்போ தான் வந்துட்டு நீயும் பப்ளிசிட்டி ஆக உனக்கும் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நீ ஆசைப்பட்ட மாதிரி உன்னோட ஆசையும் வந்துட்டு நிறைவேறும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே காவேரிக்கும் வந்துட்டு ஒரு சைடு ஹாப்பியாக தான் இருக்கும். கரெக்ட் இல்லை, நம்மளும் ஒரு காலத்தில் சினிமாவில் சாதிக்கணும் தானே சுற்றிட்டு இருந்தோம், இதுதான் நல்ல வாய்ப்பு, இவர் கூட நடித்தா என்ன நடிக்கலைன்னா நம்மளுக்கு என்ன, நம்மளோட ஃபேஸ் வந்துட்டு உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சதுன்னா நம்மளுக்கு அதுவே சந்தோஷம்தான் அப்படின்ற மாதிரி காவேரி ரொம்ப யோசிக்கிற மாதிரி யோசிச்சுட்டு, என்ன மேடம் ஓகேவா அப்படின்ற மாதிரி விஜய் கேட்க, ஓகே பட் வந்துட்டு என்னை டச் பண்ணக்கூடாது, என்னை வந்துட்டு கோவப்படுத்துகிற மாதிரி எதுவுமே நடந்துக்கக்கூடாது, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஆக்டிங் பண்ணால் எனக்கு அது ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுவே போதுண்டி அப்படின்ற மாதிரி விஜய் வந்துட்டு ஹாப்பியாக வந்துட்டு சிரிப்பார். நான் டக்குன்னு காவேரி கிட்ட ஓடி வந்து காவேரி தூக்க வருவார். உடனே கங்கா குமரன்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைங்க ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹீரோயினை சுற்றிக்கிட்டெல்லாம் சுற்றுவார்ல, அந்த மாதிரி ஆடெல்லாம் நடிக்க வைக்க மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கே பாருங்கள் சார், இது வந்துட்டு ஆடு, ஒரு ட்ரெஸ்ஸு பொட்டிக்கோட ஆடு தான், நீங்கள் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு கேட் வாக்கு அந்த மாதிரி போய் ட்ரெஸ்ஸை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா அதுவே போதும், நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஹீரோயினை தூக்கிட்டு சுற்றுறது, ஹனிமூன் போகிறது இல்லை வேறு மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கங்கா சொல்ல, உடனே காவேரிக்கு கோவமும் வரும், அட் த சேம் டைம் சிரிப்பும் வரும். வெக்கத்தில் வந்துட்டு அவங்க சிரிப்பாங்க விஜய் பார்த்து. உடனே விஜய் காவேரியை பார்த்து கண்ணடிப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கங்கா காவேரி கிட்ட போய் சொல்லுவாங்க, நல்ல வேலைடி காவேரி, நீ கூட வந்துட்டு இந்த ஆடில் ஒத்துக்க மாட்டியோன்னு பார்த்தேன், ஏன்னா இவர் மாதிரி ஒரு ஹீரோ வராரு, இவர் மாதிரி ஒரு பேருக்கு வந்துட்டு ஜோடியாக நடிக்கிறதுக்கு இவன் சொல்லிட்டு போட்டுட்டு வந்துட்டு இருப்பாளுங்க, நல்ல வேலை நீயே ஒத்துக்கிட்ட, இல்லைன்னா வந்துட்டு உன்னை நீயே காப்பாற்றிருக்க முடியாது, இவரோட வாய்ப்புக்கு நீ சொல்லவா வேணும், இவரோட ஆட்டிடியூடுக்கும் இவரோட பர்சனாலிட்டிக்கும் எத்தனை பேர் வந்து க்யூவில் நிற்பாங்க நடிக்கிறதுக்கு, நம்ம வந்துட்டு பேமெண்ட் கொடுக்காமலே ஃப்ரீயாக கூட நடிச்சு தரக்கு ஏகப்பட்ட பேர் வந்து வருவாங்கடி இவருக்கு ப்ரொமோஷனுக்காகவே, நல்ல வேலை நீயே ஒத்துக்கிட்ட காவேரி அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணாதுக்கா, அவர் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே கங்கா சொல்லுவாங்க, நடிக்காதடி சும்மா, அவர் அவ்வளோ பெரிய ஆள் இல்லையா, இவரோட பர்சனாலிட்டிக்கு நீ வந்துட்டு அவருக்கு ஒய்ஃபாக கிடைச்சதே பெரிய விஷயம் காவேரி, உனக்கும் அவருக்கும் ஜோடி பொருத்தம் அவ்வளோ அழகாக இருக்குது, நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாக பேசணுன்னு தானே நினச்சிட்ருக்கேன், பட் பேசுகிறதுக்கான வாய்ப்பும் நம்ம வீட்டில் வந்துட்டு சூழ்நிலையும் அமையவே மாட்டேங்குது, இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ காவேரி, நீ அம்மா சொன்னாங்க நாங்கள் கோவமாக இருக்கோம், இல்லை வந்துட்டு இந்த கான்ட்ராக்ட் விஷயத்தில் நீ ஏதாவது கோவமாக இருக்கியோ, இல்லை வெண்ணிலா பிரச்சனையில் வந்துட்டு நீ ரொம்ப சங்கட்டமாக இருக்கியோன்றதெல்லாம் மனசில் வச்சுட்டு
விஜய் கூட தயவு செய்து நீ வந்துட்டு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணாத. ஒரு காலகட்டத்துக்கு மேலே டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சுன்னா அது வந்துட்டு பர்மனன்ட் டிஸ்டன்ஸாகவே போயிடும். உங்களுக்குள்ள நிஜமாகவே நிஜ லைஃப்லேயே வந்துட்டு கேப் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே விஜயை வந்துட்டு உன்னை வேண்டாம் போதும் சாமி இதுக்கு மேலே வந்துட்டு ட்ரை பண்ண முடியாது, எவ்வளோக்கு எவ்வளோ நானும் ட்ரை ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வெறுத்து ஒதுங்கிட்டாருன்னா உனக்கு தாண்டி கஷ்டம், நீ தாண்டி வருத்தப்படணும். வாழ்க்கை முழுக்க வந்துட்டு நீ அவரை நினச்சிட்டே வந்துட்டு உன் வாழ்க்கையை ஓட்ட போறியா? அதனால் அம்மாவோட கோவம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் காவேரி, நீ அவர் கூட சேர்ந்து வாழ்றதுக்கான வழியை பாரு, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். மாமாவும் இதை பற்றி உங்ககிட்ட பேசணுன்னு தான் நினச்சிட்ருக்காரு. மாமாவே போய் விஜய்கிட்ட பேசி உங்ககிட்டையும் பேசி வெண்ணிலாவோட பிரச்சனைக்கு ஒரு முடிவு பண்ணி உங்கள் 2 பேர்த்தையும் வந்துட்டு சீக்கிரமாக சேர்த்து வைக்கணும்னு தான் டெய்லியும் புலம்பிக்கிட்டு இருக்காரு. பட் அதுக்கான வாய்ப்பும் டைமும் தான் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. கடவுள் புண்ணியத்தில் அந்த டைம் மட்டும் நம்மளுக்கு அமைஞ்சு ஒத்துழைச்சிச்சின்னா நானே வந்துட்டு உன்னை அவங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவேன், விஜய் வீட்டுக்கு. நீ ஏண்டி வந்து எங்கள் கூட இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும்? நீ என்ஜாய் பண்ண வேண்டிய டைம்லேயும் ஏஜ்லேயும் அதெல்லாம் கரெக்டாக என்ஜாய் பண்ணிடணும். மிஸ் பண்ணிட்டோம்னா அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது காவேரி அப்படின்ற மாதிரி கங்கா அட்வைஸ் பண்ண, எனக்கும் இதெல்லாம் புரியுதுக்கா. பட் வெண்ணிலாவோட பிரச்சனையை யோசிக்கும் போது தான் திருப்பி அவர் கூட போய் திரும்பி பிரச்சனையாகி எங்கள் 2 பேத்துக்குள்ளே சங்கட்டமாயிருமோன்ற பயத்திலேயே நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்துட்டு முழிச்சிட்டு நிற்கிறேன், வேறு எதுவும் கிடையாதுக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, வேண்டாம் காவேரி உன் பொறுமைக்கும் வந்துட்டு ஒரு டைம் தான் இருக்குது, எல்லாத்தையுமே பொறுமையாக பார்த்துக்கலாம், ஆற போட்டு பார்த்துக்கலான்னு விட்டுட்டே இருந்தேன்னா அது பிரச்சனை பெருசாகிட்டே தான் இருக்கும். அதனால் நீ தாண்டி இதுக்கு தீர்க்கமாக வந்துட்டு சீக்கிரமாக ஒரு முடிவு பண்ணியே ஆகணும். அதுவும் போக விஜய் இவ்வளோக்கு எவ்வளோ உன்னை தேடி வந்து துரத்தி வந்துட்டு உன்னை டார்ச்சர் பண்ணுறாருனா உன் மேலே அவருக்கு அன்பு கிடையாமையோ இல்லை பாசம் இல்லாமலோ கிடையாது. உன்னை அவர் மனசார வந்துட்டு ஒய்ஃபாக ஏற்றுக்கிட்டாரு. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்க. அதனால் உனக்கு ஏற்ற வீட்டுக்காரர் அவர் தாண்டி. உன்னை மாதிரி ஒரு ஆள் கிடைக்கிறதுக்கு அவரும் கொடுத்து வச்சுருக்கணும், அவர் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நீயும் கொடுத்து வச்சுருக்கணும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீ தாண்டி அம்மா கிட்டே பேசணும். அம்மா கிட்டே நீ போய் சொன்னதுக்கப்புறம் அம்மா ஏன் வேண்டான்னு மறுக்க போகுது? நீ முழுங்கி பேச தான் நீ அம்மாவை பார்த்து பயப்பட தாண்டி அம்மா வந்து இந்த மாதிரி கோவமாக இருக்காங்க. நீ வந்து ஒரே முடிவாக அம்மா கிட்டே போய் நான் என் புருஷன் கூட சேர்ந்து வாழ போகிறேன்ற மாதிரி சொல்லிவிட்டு நீ போய் உன்னோட லைஃப்பை பாரு காவேரி, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். தயவு செய்து நீ விஜய் மிஸ் பண்ணிடாத, அவரை மாதிரி ஒருத்தர் உனக்கு கிடைக்கவே மாட்டாருடி. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஹாப்பியாக இருக்கணுன்றதான் என்னோட மாமாவோட ஆசை, எல்லாரோட ஆசையுமே அதுதான் காவேரி, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி கங்கா ரொம்ப அட்வைஸ் பண்ணுவாங்க. காவேரியும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு விஜய் கூட சரி பேசணும், வெண்ணிலாவை பற்றி பேசணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்துட்டு கிட்ட போவாங்க.